வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி February 12க்கான நிஃப்டி அவுட்லுக் என்னன்னு ஒரு குவிக் பார்வை பாத்திரலாம் வாங்க. நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இன்னைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது? மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்பர்ஸ் மூலமா தேடலாம். சரி, நம்ம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இத ட்ரேடிங் டிப்ஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய லெவல்ஸ் என்னென்ன, நிஃப்டியோட சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை பத்தி முதல்ல பார்ப்போம். ஸ்கிரீன்ல பாருங்க, ரெண்டு முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு. மேல 26,086 இதுதான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி மேல போறதுக்கு கொஞ்சம் தடுமாறும். கீழே 25,820 இது சப்போர்ட். ஒருவேளை மார்க்கெட் இறங்குச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இருக்க அதிக சான்ஸ் இருக்கு. சரி, இந்த 26086 258320ங்கிற நம்பர்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒன்றும் மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம கால்குலேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நேத்து, அதாவது February 11 நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆன பிரைஸ் அது எவ்வளோன்னா 25,095. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நிஃப்டியோட லைவ் பிரைஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோசிங். அது 25,990ல முடிஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பாட் பிரைஸை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஸ்பாட் பிரைஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ் பிரைஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் பிரீமியம். நம்ம கணக்குப்படி அது 36 பாயிண்ட்ஸ். இந்த 36 பாயிண்ட் பிரீமியம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் புல்லிஷா, அதாவது மேல போக வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு. இதை வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்கலான்ட்டு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கரெக்டான ஸ்ட்ரைக் பிரைஸை தேர்ந்தெடுக்கிறது. ஸ்பாட் பிரைஸுக்கு பக்கத்துல இருக்கிற அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 25,950 அல்லது 26,000 நாம கவனிக்கலாம். ரெண்டாவது டார்கெட். நீங்க ஒரு கால் அல்லது புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதோட பிரைஸ் 103ல இருந்து 266 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நகர வாய்ப்பு இருக்கும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஸ்டாப் லாஸ். நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமே அந்த 36 பாயிண்ட்ஸ் பிரீமியம், அதை ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போனா கூட பெரிய நஷ்டம் வராம இது நம்மள ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பாதுகாக்கும். ஆக இன்னைக்கு மார்க்கெட்டோட $1 மில்லியன் கேள்வி இதுதான். நிஃப்டி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலான 26,086 உடைச்சு மேல போகுமா இல்ல சப்போர்ட்டை நோக்கி திரும்புமா? இன்னைக்கு என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கணிப்புகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ட்ரேடிங் லாபகரமா அமைய என் வாழ்த்துக்கள்.